தேசிய அளவிலான செய்திகளை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நட்புறவின் அடிப்படையில் அண்டை நாடுகளுக்கு இந்தியா நிதியுதவி அளிக்க மத்திய பட்ஜெட்டில் 5483 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் வெளியுறவுத்துறைக்கு மொத்தம் 20,516 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதில் 5483 கோடி ரூபாய் பிற நாடுகளுக்கு உதவி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 5806 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அந்த தொகை சற்று குறைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதியில் அண்டை நாடான பூட்டானுக்கு அதிக தொகை வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் பூட்டானுக்கு 2150 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நேபாளத்திற்கு 700 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மாலத்தீவுக்கு 470 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 600 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 300 கோடி நிதியும் வங்கதேசத்திற்கு கடந்த ஆண்டை போல இந்த முறையும் 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடுத்தி வந்த சேலை வழக்கம் போல அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தனது 8வது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வந்த நிர்மலா சீதாராமன் வெள்ளை நிறத்தில் தங்க நிற பார்டர் அமைந்த பட்டு சேலையும் சிவப்பு நிற ரவிக்கையும் அணிந்திருந்தார். அவர் கட்டியிருந்த பட்டு சேலை பீகார் மாநிலத்தின் மதுபானி கலை நயத்துடன் நெய்யப்பட்டிருந்தது. இந்த கலை வடிவம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே வீடுகள் கோவில்களை அலங்கரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மதுபானி கலைஞரான பத்மஸ்ரீ விருது பெற்ற துலாரி தேவி இந்த சேலையை அவருக்கு பரிசாக வழங்கியிருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் கேரளாவின் முக்கியமான கோரிக்கைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பேரழிவை ஏற்படுத்திய வயநாடு நிலச்சரிவிற்கு நிவாரண நிதி இல்லை, எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இல்லை, விழுஞ்சியம் துறைமுக திட்டத்திற்கு ஆதரவு இல்லை என கூறியுள்ளார். நமது கடன் வாங்கும் உரிமை வரம்புகள் குறைக்கப்பட்டு தொழில்கள் ஓரங்கட்டப்பட்டு விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது கூட்டாட்சியின் மீதான அப்பட்டமான தாக்குதல் எனவும் குறிப்பிட்டுள்ள பினராயி விஜயன், தேசிய நலனை விட சுயநலன்களுக்கு மட்டுமே மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் இந்த அநீதியை கடுமையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த 2-3 ஆண்டுகளில் 200 புதிய வந்தே பாரத் ரயில்களை எதிர்பார்க்கலாம் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். 2025-26 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை அற்புதமானது என்று கூறிய அவர், ரயில்வே துறைக்கு 2.52 கோடி ஒதுக்கியதற்காக பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலம் வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான ரயில் பயணத்தை விரிவுபடுத்த உள்ளதாக கூறிய அவர், அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் 200 புதிய வந்தே பாரத் ரயில்கள், 100 அமிர்த பாரத் ரயில்கள், 50 நமோ பாரத் விரைவு ரயில் மற்றும் 17,500 பொது ஏசி அல்லாத பெட்டிகள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆம் ஆத்மி எம்எல்ஏ மகேந்திர கோயல் மீதான பாஜகவினரின் தாக்குதலுக்கு ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆம் ஆத்மி வேட்பாளர் மகேந்திர கோயலை பாஜகவினர் தாக்கியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், தேர்தலில் பாஜக மோசமாக தோல்வியடைந்து வருவதாகவும் அந்த தோல்வி விரக்தியில் தற்போது வன்முறையிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 8 எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்ததால் டெல்லி அரசியலில் பரபரப்பு கூடியுள்ளது. இன்னும் சில நாட்களில் டெல்லி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்த கட்சி தாவல் ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தியில் இருந்த பாவனா கவுர், ரோஹித் மெஹ்ரவுலியா, கிரீஷ் சோனி, மதன் லால், ராஜேஷ் ரிஷி, பூபிந்தர் சிங் சோன், நரேஷ் யாதவ், பவன் சர்மா ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 8 எம்எல்ஏக்களும் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ரஷ்யாவிடம் இருந்து கடந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 11% அதிகமான கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்திருக்கிறது. இது ஓராண்டுக்கு முன்பு இறக்குமதி செய்ததை விட 8% அதிகமாகும். 49 நாட்கள் கருணை காலத்தை பயன்படுத்தி இந்தியா இறக்குமதியை அதிகரித்துள்ளது. அதேபோல அமெரிக்காவிடம் இருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் அளவு ஜனவரி மாதத்தில் 4 மடங்கு உயர்ந்திருக்கிறது.
தலைநகர் டெல்லியில் நிலவும் கடும் பனி மற்றும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. டெல்லியில் மிக குறைந்த வெப்பநிலையாக 10 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்த நிலையில் அக்ஷர்தாம் கோவில் பகுதி உள்ளிட்ட பல பகுதிகளில் அடர்த்தியான பனிமூட்டம் காணப்பட்டது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மூடுபனி நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். குளிரின் பிடியில் இருந்து தற்காத்துக் கொள்ள மக்கள் நிசாமுதீன் மற்றும் லோதி சாலையில் உள்ள முகாம்களில் இரவு தஞ்சமடைந்தனர். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மூடுபனி இருக்கும் என்றும் பிப்ரவரி 3ஆம் தேதி டெல்லியில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.